எனக்கு எதுவுமே தெரியாது கிறிஸ்துவ பத்தி. ஆனாலும் விபிஎஸ் கிளாஸ் போனேன். விபிஎஸ் கிளாஸ் போறதுக்கு எங்க ஆயா தடையா இருந்தாங்க, போவாத. ஆனாலும் நான் துணிஞ்சு ஃப்ரெண்ட் கூட ஓடிடுவேன். ஆனா எனக்கு கொடுத்த வேஷம் யூதாஸ் வேஷம் நடிச்சிட்டேன். ஆயா திட்டினாங்க, பாத்தியா என் பேச்சு கேட்காத போனேன். யூதாஸ் யார் தெரியுமா? ஏசப்பாவை காட்டி கொடுத்துருவேன், ஏசப்பாவை சாவடிச்சுவேன். என் பேச்சு கேட்கலன்னா பாரு என்ன மாதிரி வேஷம் கொடுத்தாங்கன்னு திட்டினாங்க. அன்னைக்கு எனக்கு பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு யோசிக்கிறேன், நான் அன்னைக்கு துணிகரமாய் ஓடுனதுனால யூதாஸா இருந்த என்னை இயேசுவின் பிள்ளையாய் மாத்திட்டார். இன்றைக்கு தடைகளை உடைக்கணும். நம்ம வீட்டிலே சிறு பிள்ளைகள் தடைகளை முதல் உடைக்கணும். சிறு பிள்ளைகள் எப்படியாய் வளர்கிறார் என்று கவனித்து பார்க்கணும். அதுதான் தகப்பன் தாய். தகப்பன் தாய் ரொம்ப கவனமா இருக்கணும். சிறு பிள்ளை எங்க தவறி போறா, எதை பார்க்கிறா, எதை கேட்கிறா, யாரோட இணையறான் என்று ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும் தகப்பன் தாய். இதுதான் தேவன் தகப்பன் தாய் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபீடிங் குட் ஃபுட், நல்ல உணவை கொடுக்கிறதோ, நல்ல ஆடைகளை கொடுக்கிறதோ, நல்ல ஸ்கூலை கொடுக்கிறதோ, நல்ல நல்ல காரியங்களை எடுத்துட்டு போய் உலகத்துல காண்பிக்கிறதோ அல்ல. தேவனோட வளர்க்கிற வளர்ப்பை வளர்த்தோமானால் அதுவே தேவனிடத்துல சேர்க்கிற காரியம். இன்றைக்கு நம்மளை குறித்து ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும். நான் என் பிள்ளைக்கு தடையா இருக்கிறேனா என்று நம்ம யோசித்து யோசித்து வாழும்போது நம்ம தடைகள் கர்த்தர் காமிப்பார். அந்த தடைகளை நம்ம ஜெபத்துல ஒடிக்க 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 ஒடிக்க, உபவாசத்துல ஒடிக்க ஒடிக்க கர்த்தருக்குள்ள நம்ம வளருவோம். எங்க மம்மி நான் ரொம்ப பாவ வாழ்க்கையில் இருந்தோம், கிறிஸ்துவ ஆயிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க மம்மி வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுவாங்க. எதுக்குன்னா இந்த என் பசங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துடணும். அவங்களும் பெரிய ஒரு விக்கிரகாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான். அன்னைக்கு தாயாரோட கண்ணீர் கட்டாயம் என்னை இங்க இயேசுக்குள்ள வளர வைத்தது நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் ஜெபித்தார்கள், ஆனாலும் தாயாரோட கண்ணீர் ரொம்ப முக்கியமானது. தாயார் கண்ணீர் விதைக்கும் போது அந்த கண்ணீர்ல விதை செடியாய் முளைக்கும். அந்த கண்ணீருக்கு வேலை உண்டு. அப்போ தாய் தகப்பன் பிள்ளைகள் மேல கவனமா இருக்கணும். எதற்கும் நம்ம தடையை கொண்டு வந்துடவே கூடாது. ஜெபிக்கிறதுக்கு தடை கொண்டு வரக்கூடாது, பைபிள் படிக்கிறதுக்கு தடை கொண்டு வந்துடக்கூடாது, இயேசுவோட வளர்றதுக்கு தடை வந்துடக்கூடாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாரு, பசங்களை ரொம்ப பக்தியான வளர்த்துடக்கூடாது. நான் ஷாக் ஆயிட்டேன். ஒரு கிறிஸ்துவ ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாரு, பக்தியில ரொம்ப வளர்த்துடக்கூடாது, அவங்களுக்கு உலகமா தெரியணும். பக்தி பக்தி பக்தின்னு போயிட்டோம்னா அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா இயேசு கேட்கிற தடை செய்யாதீங்கப்பா. யார் தடை? இப்போ தகப்பனே தடை. இரண்டாவது தடை செய்கிறவர்கள் யார்? சீஷர்கள். இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, பிள்ளைகளை தடை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் தடை செய்தவர்கள் யாருன்னா சீஷர்கள். 13th verse படிச்சோம்னா, some people brought children to Jesus for him to place his hands on him and to pray for them, but disciples scolded the people. சீஷர்களோ ஜனங்களை அதட்டினார்களாம். இன்றைக்கு பெரிய தடை காணப்படுகிறது. சிறு பிள்ளைகள் இயேசுவிட்ட வராதது நான் தான். Because I am not preaching gospel to children, but I am entertaining them. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் வெறும் டான்ஸும் கூத்தும் பாட்டும் கத்து கொடுத்தா நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே தடையாயிடுவோம். அப்படிப்பட்ட சண்டே ஸ்கூலே வேணா, நீ உட்கார வச்சு வீட்டுல கத்து கொடு. சபையில இருந்து வந்த உடனே 2 பிள்ளைகளை உட்கார வச்சு ஜபத்தை கத்து கொடு, தேவ பயத்தை கத்து கொடு, வசனத்தை கத்து கொடு, இயேசு யாருன்னு சொல்லி கொடு. இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல தான் கெட்டு போறாங்க சிறு பிள்ளைங்க. ஏன்னா சண்டே ஸ்கூல் நடத்துற டிசைபிள் இல்ல. அன்னைக்கு என்ன ஒரு தாய் நடத்துனாங்க, இப்ப கூட அவங்க நடத்துறாங்க. நடந்து போனா அவங்கள பார்க்கும்போது என்ன ஆசையா இருக்கும். அன்னைக்கு அவங்க எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, வசனம் சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு இப்ப கூட முகத்து அடைஞ்சாங்க. அப்பவே வயசா இருந்தாங்க, இப்ப கூட பார்த்தா அப்படியே இருக்கிறாங்க. அவங்களால தானே இயேசு தெரிஞ்சுக்கிறேன் என்ற ஒரு சாட்சி வளரணும். ஓ, இவங்களா டான்ஸ் கத்து கொடுத்தாங்க, பாட்டு கத்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட கத்து கொடுத்தாங்க. இப்ப என்ன இந்த சண்டே நடக்குது? வசனமே இல்லை, எப்போ டான்ஸ், எப்பவுமே டான்ஸ், எப்பவுமே டான்ஸ். நம்ம டான்ஸ் ஆடவா ஏசப்பா நம்மளுக்கு பூலகத்துக்கு வந்தார்? டான்ஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். அந்த ஒரு பாட்டு தான், ஒரு சின்ன பாட்டு, அது தேவையில்லாம பரவாயில்ல. தாவீது ஒரே இடத்துல டான்ஸ் ஆடினாரு. அவரோட கண்ணீர் அங்கங்க எழுதப்பட்டிருக்கு, அவரோட காரியங்கள் அங்கங்க எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்தை காமித்து, அதுதான் என் வாழ்க்கையை இன்னைக்கு எல்லா சீஷர்களும் எல்லா பிள்ளைகளையும் மாத்துறாங்க, எல்லா வாலிபர் பிள்ளைகளையும் மாத்துறாங்க. நடனமாடு இன்னைக்கு ஒரு பெரிய பிசாசி நடனத்தை கொண்டு வந்து எல்லா பிள்ளைகளையும் இயேசுவிட்ட போட்டு தடை செய்யலாம். ஆடம்பரமான ஆடைகளை, அது பலிபீடத்துல போடக்கூடாத ஆடைகளை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து, அந்த பிள்ளைகளும் ஆசையில உண்டாக்கி, பசியை உண்டாக்கி, ஏவாளை எப்படி பிசாசி ஏமாத்தினானோ அப்படியே இன்றைக்கு சீஷர்கள் சிறு பிள்ளைகளை ஏமாத்திருக்கிறார். இந்த தடைகளை தான்
நம்ம ஜெபத்துல உடைக்கணும். இந்த தடைகள் உணர்ந்து வாழணும். தடை எங்க காணப்படுதோ அங்க நம்ம பிள்ளைகளை அனுப்பக்கூடாது. நம்ம பிள்ளைகளை அனுப்பவே கூடாது. அங்க தடையா இருக்கா, நடத்துறவங்க சரியில்லையா, போவே கூடாது. எங்களோட ஒருத்தவங்க சொன்னாங்க, பா இந்த சண்டே ஸ்கூல் நடத்துற பொண்ணு லவ் பண்ணுதுப்பா, கோயில் உள்ளே லவ் பண்ணுது. அப்ப எப்படி அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எப்படி வளருவாங்க? அம்பாதீங்கம்மா, பரவாயில்ல, சண்டே ஸ்கூல் இருந்தா கூட பரவாயில்ல, ஏசப்பா கூட இருக்கட்டா போதும். இன்னைக்கு சண்டே ஸ்கூலும் யூத் மீட்டிங்கும் பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கு. ஏன்னா இங்க நிக்கிற டிசைபிள் தடையா இருக்கிறாங்க. அன்றைக்கும் அந்த தடை வந்துச்சு, சின்ன பிள்ளைகளுக்கு தடை வந்துச்சு. ஏசப்பா கரம் பிள்ளைகள் மேல வராதபடி தடைகள் உண்டாக்கினார் பிசாசி. யாரை நிமித்தம்? ஒரு சீஷனை நிமித்தமே. இன்றைக்கு நம்ம அறியணும், நம்ம பிள்ளைகள் இயேசுவோடு வளரணும், மரமாய் வளரணும், கனி கொடுக்கணும். அந்த கனியில தகப்பன் தாய் ருசித்து வாழணும். அந்த நிழல்ல தகப்பன் தாய் நிழல்ல தங்கணும். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் திசை மாறி போயிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் நம்மளை கைவிட்டு போறாங்க. ஏன்? இந்த தடை இன்னமும் காணப்படுகிறது. இந்த தடை இன்னும் உடைக்கப்படல. Still there is a stop between God and the children. ஒரு தடை போடப்பட்டிருக்கு. அந்த தடை யார் உடைப்பா? யார் உடைப்பாங்க தெரியுமா? இயேசுவின் பசியை உணர்ந்தவர்கள் மாத்திரமே இந்த தடையை உடைக்க முடியும். இயேசுவின் பசியை உணராதவர்கள் யாரும் இந்த தடையை உடைக்க முடியாது. நம்ம பிள்ளைகள் இயேசுவோட சேர முடியாது. நம்மளாம் ஒரு நாள் கண்ண முடியும். ஆனா வாழ போறீங்க. Next generation should be with Jesus, not with me, not with this world, not with the sin, not with this culture. Every generation should go to Jesus. எல்லாம் இயேசு கிட்ட போகணும். இயேசு காத்திருக்கிறாரா? ஆனா ஒரு தடை நிக்குது. இன்றைக்கு அந்த தடையை உடைப்போம். கண்களை மூடி இயேசுவே, பசி ஆண்டவரே, எங்க சின்ன பிள்ளைகள் மேல ஆண்டவரே காணப்படுகிறது சாமி.